உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சாம்பார் வச்சு கொடுங்க. டேஸ்ட்டு செமையாக இருக்கும். திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்கங்க. சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். வாங்க நம்ம எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் ஒரு 10 நிமிஷம் பாசிப்பருப்பை ஊற வச்சுக்கிட்டு, இது 200 கிராம்ஸு. இதை நம்ம குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 பச்சை மிளகா அதையும் கீறி சேர்த்துட்டு, நல்லா பழமாக 3 தக்காளி. இப்போ அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கிட்டு 2 சீரகம் போட்டுக்கோங்க. இப்போ சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. நான் வந்து வீட்டில் நுணுக்கின சாம்பார் பொடி தான் போட்டிருக்கேன். அந்த ரெசிபி நான் இன்னொரு தடவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா எல்லாம் சேர்த்து கிளறி கொடுத்துருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு, இப்போ குக்கர் மூடி கரெக்டாக 3 விசில் வச்சுக்கலாம். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க இந்த சாம்பார். 3 விசில் வச்சோன்னே ஸ்ட்ரீம் ரிலீஸ் ஆனோடனே குக்கரை ரிலீஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருங்க. கடுகு பொரிஞ்சோன்னே சீரகம், வரமிளகா 2 பிச்சு போட்டு, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு தாளித்து அதில் போட்டுருங்க. போட்டு கொஞ்சம் லாஸ்ட்டாக மல்லி இலையை அதில் கொஞ்சம் போட்டுருங்க. இப்போ நல்லா ஒரு மிக்சிங் கொடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். சூப்பராக இருக்குங்க இந்த சாம்பார். ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையாக இருக்கும். இட்லிக்கு சாம்பார், இட்லி சாம்பார், தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.